May the name of God be glorified. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. I thank the Lord for this another opportunity to share God's word with you. தேவனுடைய வார்த்தை மீண்டும் ஒரு முறையாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே தேவன் பாராட்டின கிருபைக்காக நன்றியுடையவனாக இருக்கின்றேன். One of the great men of God, D.L. Moody, once said like this. D.L. Moody என்று சொல்லக்கூடிய தேவ மனிதன் ஒரு முறை இப்படியாக சொன்னார். Faith makes all things possible. விசுவாசம் அனைத்து காரியங்களையும் சாத்தியமாக்கும். Love makes all things easy. அன்பு அனைத்து காரியங்களையும் எளிதாக மாற்றும் என்று சொன்னார். Faith makes all things possible. விசுவாசம் அனைத்தையும் சாத்தியமாக்கும். Love makes all things easy. அன்பு அனைத்தையும் எளிமையாக மாற்றும். And this is a greatest statement that is very real to the life of many of the believers. அநேக விசுவாசிகளின் வாழ்க்கையிலே மிகவும் மெய்யாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையாய் இது அமைகின்றது. And this afternoon I would like to emphasize the first part of that verse. இந்த மதிய நேரத்திலே நான் உங்களோட கூட இந்த வாக்கியத்தினுடைய முதல் பகுதியை உங்களுக்கு நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். Faith makes all things possible. விசுவாசம் அனைத்து காரியங்களையும் சாத்தியமாக்கும். And that is what we really read in the book of Hebrews chapter 11. அதைத்தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் உண்மையாய் நாம் வாசிக்கின்றோம். Even in the morning session we were considering how the faith was working in the life of Abraham. ஆபிரகாமின் வாழ்க்கையிலே விசுவாசம் எப்படி செயல்பட்டது என்பதை பற்றி காலை முதல் செய்தியில் நாம் சிந்தித்தோம். So this time I would like to read a few verses from the same chapter and would see how the faith was working in the life of some of the other people who are mentioned there. ஆகவே இந்த செய்தி நேரத்திலும் கூட அதே அதிகாரத்தின் பேரில் நாம் தியானம் வைத்து விசுவாசமானது மற்ற அநேகருடைய வாழ்க்கையில் எப்படி செயல்பட்டது என்பதை பற்றியும் நான் சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். We may read verses 23 to 29. 23 முதல் 29ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 29 வரை. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்துவிட்டு இனிவரும் கடன்கள் நோக்கமாய் இருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தையை அதிக வாக்குகள் என்று எண்ணினார். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனார். விசுவாசத்தினாலே முதற்பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலுக்கு உதாரணமிக்கு அவன் பஸ்காவையும் இரத்த பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அகழ்ந்து போனார்கள். Now as we read mostly these verses, we speak about the faith of Moses. இந்த வசனங்கள் எல்லாம் நாம் பொதுவாக வாசிக்கின்ற போது மோசேயின் விசுவாசத்தை பற்றி தான் பேசுவது உண்டு. But if you carefully read through these verses, ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் கவனித்து கூர்ந்து வாசிக்கின்ற போது we read about three different groups of people. மூன்று வகைப்பட்ட ஜனங்களை பார்க்க முடியும். And the faith of all these three are very important in this passage. இந்த பகுதியிலே வரக்கூடிய மூன்று குழுவில் இருக்கக்கூடிய விசுவாசம் மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது. First of all, we read about Moses' parents here. முதலாவதாக மோசேயின் பெற்றோர்களை பற்றி இங்கே வாசிக்கிறோம். Their faith is emphasized. அவர்கள் விசுவாசம் இங்கே மையப்படுத்தி சொல்லப்படுகிறது. Then we read about Moses here. பின்பு மோசேயை பற்றி வாசிக்கிறோம். And his faith is emphasized. அவனுடைய விசுவாசமும் இங்கே அழுத்தமாய் சொல்லப்படுகின்றது. Then we read about the people of God here. பின்பு தேவனுடைய ஜனங்களை பற்றியும் சொல்லப்படுகின்றது. The people of Israel. இஸ்ரவேல் ஜனத்தை பற்றியும். And their faith also is important. அவர்கள் விசுவாசமும் மிக முக்கியமானதாகும். So now as you consider these three group here, இந்த மூன்று குழுவினரையும் நாம் கூர்ந்து கவனிக்கின்ற போது we are going to learn some of the important spiritual truth that we need to understand in relation to our faith. நம்முடைய விசுவாசத்தை பொறுத்தமட்டில் காணப்படக்கூடிய சில சத்தியங்களை இதன் மூலமாக நாம் கண்டறிய வேண்டும். So we will be considering all these three group of people and see some of the essential spiritual realities. இந்த மூன்று வகைப்பட்ட ஜனங்களை பற்றி நாம் அதிகமாக சிந்தித்து நம் வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய சில சத்தியங்களையும் நாம் கண்டறிய வேண்டும். And faith makes all things possible. விசுவாசம் அனைத்து காரியங்களையும் சாத்தியமாக்கும். That is what we really learn from the faith of these people. அதைத்தான் இந்த ஜனங்களின் விசுவாசத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கின்றோம். That should be a reality in the life of everyone who are seated here. இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையினுடையும் இது மட்டுமே மெய்யாக மாற வேண்டும். Our faith must make all things possible in our life. நமது வாழ்க்கையிலே விசுவாசமான அனைத்து காரியங்களையும் சாத்தியமாக மாற்ற வேண்டும். We need to become such men and women of faith. அப்படிப்பட்ட விசுவாச மாந்தர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும். And let us consider these areas and see what the Lord wants to speak to us this afternoon. இந்த பகுதி முற்றுமாக நாம் கூர்ந்து கவனித்தவராக இந்த மதிய நேரத்தில் தேவன் நம்மோடு கூட என்ன பேசுகிறார் என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். முதலாவதாக
In verse 23 we understand 23ஆம் வசனத்தில் நாம் புரிந்து கொள்வது, faith conquers our fears. விசுவாசம் நமது பயங்களை வெற்றி கொள்கிறது. Faith conquers our fears. விசுவாசம் நமது பயத்தை வெற்றி கொள்கிறது. We are the people who fear. நாம் பயப்படுகின்ற ஜனமாக இருக்கின்றோம். Isn't it? இல்லையா? We fear so many things. அநேக காரியங்களுக்கு எதுவாய் பயப்படுகின்றோம். We fear the snake. நாம் பாம்புக்கு பயப்படுகின்றோம். We fear lion. நாம் சிங்கத்திற்கு பயப்படுகிறோம். We fear thunder and rain. இடிமுழக்கத்திற்கும் மழைக்கும் பயப்படுகின்றோம். Isn't it? இல்லையா? We fear a lot of things. அநேக காரியங்களுக்கு எதுவாய் நாம் பயப்படுகின்றோம். And we are the people who fear naturally. நாம் இயற்கையாகவே நாம் பயப்படக்கூடிய ஜனங்களாக இருக்கின்றோம். Not only that, அது மட்டுமல்ல, when you consider the Bible, நாம் வேதத்தை நாம் பார்க்கின்ற போது, the first historical evidence of sin is fear. இங்கே இந்த பாவத்தை பற்றி முதல் முறையாக சரித்திரத்தில் சொல்லப்பட்ட காரியமே பயமாய் அமைகின்றது. The evidence of sin was fear in the life of Adam and Eve. ஆதாம் ஏவாளின் வாழ்க்கையிலே பாவத்தினுடைய தடையாக நாம் பார்ப்பதே முதலாவதாக பயம் என்பதாகும். That's the time on people are under fear. அந்த காலம் துவக்கி ஜனங்கள் பயத்தில் ஜீவிக்கின்றார்கள். And we see everywhere people fearing and running away from the thing. எல்லா இடங்களிலுமாக ஜனங்கள் பயம் தங்கிமிங்கமாய் ஓடுகின்றதை பார்க்கின்றோம். We see people fearing and becoming anxious in their lives. ஜனங்கள் அதிகமாய் பயந்து தங்கள் வாழ்க்கையில் தொய்ந்து போகின்றதை பார்க்கின்றோம். We see people fearing and depressed in their lives. தங்கள் வாழ்க்கையிலே மனக்கலக்கத்தோடு கூட மனக்லேசத்தில் ஜனங்கள் ஜீவிக்கின்றதை பார்க்கின்றோம். Fear is something that has captured the life of every human being from the time of sin onwards. இங்கே பாவம் எப்பொழுது துவங்கினதோ அந்த காலகட்டம் முதல் மனிதருடைய ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையும் பயம் என்று சொல்வது அதிகமாய் ஆட்கொண்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். Now here for the children of God there is a reality. இங்கே தேவ பிள்ளைகளுக்கு எதுவாய் ஒரு மெய்யான தன்மை காணப்படுகின்றது. The Bible makes it very clear that we can overcome the fears by faith. விசுவாசத்தின் மூலமாக பயத்தை நாம் மேற்கொள்ள முடியும் என்றும் சொல்லி வேதம் மிக தெளிவாய் நமக்கு காண்பிக்கின்றது. And it is only by faith we are able to overcome the fear. விசுவாசத்தின் மூலமாக மட்டுமே நாம் பயத்தை ஜெயம் கொள்ள முடியும். Look at the verse 23 here. 23ஆம் வசனத்தை இங்கே பாருங்கள். Pharaoh ordered the execution of the infants. இங்கே இருக்கின்ற பிள்ளைகள் முழுவதுமாக பார்வோன் கொலை செய்வன் என்றும் கட்டளை பிறப்பிக்கின்றான். And here we read about the parents of Moses. இங்கே மோசேயின் பெற்றோர்களை பற்றி வாசிக்கின்றோம். And they ignore the edict of Pharaoh. இங்கே பார்வோனின் கற்பனைகளை முற்றுமாய் அவர்கள் அலட்சியம் செய்கின்றதை பார்க்கிறோம். You know what happens when the edict of a king is ignored? ஒரு ராஜாவுடைய கட்டளையை அவர்கள் மீறும் நேரத்தில் நடைபெறுவது என்ன என்பது தெரியும் அல்லவா? You know what happens? என்ன சம்பவிக்கும் என்று தெரியும் அல்லவா? Their life itself is in danger. அவர்கள் வாழ்க்கையை மிக அபாயத்தில் இருக்கின்றது. And here parents of Moses they ignore the edict of Pharaoh. இங்கே மோசேயின் பெற்றோர்கள் பார்வோனின் கட்டளையை மீறுகின்றதை They பார்க்கின்றீர்கள். were not afraid of the consequences that could come over their life. தங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பின் விளைவுகளுக்கு எதுவாக எந்த விதத்திலும் பயமற்றவராக இருக்கிறார்கள். They were taking the great risk in their life and they ignored the edict of Pharaoh. தங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அபாயத்தை எடுத்துக்கொண்டு பார்வோனுடைய கட்டளைக்கு முற்றுமாய் மீறுகின்றதை பார்க்கிறீர்கள். Now when you read verse 23, 23ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது there is a special emphasis for the fearlessness of these parents. இந்த பெற்றோருடைய பயமில்லா தன்மையை பற்றி ஒரு குறிப்பிட்ட வசனம் வருகின்றதை They பார்க்கிறோம். were fearless. அவர்கள் பயமற்றவராக இருந்தார்கள். Without fear they ignore the edict of Pharaoh. எந்த பயமுமின்றி இங்கே வரக்கூடிய பார்வோனின் கற்பனையை முற்றுமாக மீறுகின்றார்கள். Why? ஏன்? How was it possible? அது எப்படி சாத்தியமாகின்றது? It was because of their faith in the Lord. இங்கே கர்த்தர் பேரில் வைத்திருந்த விசுவாசத்தின் மூலமாகவே. What a reality it is. இது எவ்வளவு மிகப்பெரிய நிஜத்தன்மையாக இருக்கின்றது. When they were having confidence in their Lord, எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் பேரில் அவர்கள் திட நம்பிக்கையாக இருக்கின்றார்களோ, when they trusted in their Lord, ஆண்டவர் பேரில் நம்பிக்கையாக இருக்கின்றார்களோ, when they were clinging into their Lord, when they were clinging to their Lord, இங்கே கர்த்தரோடே கூட பற்றி பிடித்திருக்கின்ற நேரத்திலே they were not afraid of anything else. இதற்கும் அவர்கள் பயப்படவில்லை. Even they were not afraid of the danger of death. இங்கே மரணத்தினுடைய அபாயத்தை பற்றியும் அவர்கள் பயப்படவில்லை. They were fearless because of the faith that they had in the Lord. அங்கே ஆண்டவர் பேரில் வைத்திருந்த விசுவாசத்தின் நிமித்தமாக பயமற்றவராக ஜீவித்தார்கள். How about your life this afternoon? இந்த மதிய நேரத்தில் உங்கள் வாழ்க்கை பற்றி என்ன? How is your faith? உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கின்றது? Now faith and fear both are standing on the opposite side. இங்கே விசுவாசமும் பயமும் எதிரடையாய் நிற்கின்றது. Where there is faith, இங்கே விசுவாசம் எங்கே நிற்கின்றதோ there should be no fear. அங்கே பயம் இருக்க கூடாது. Where there is fear, பயம் எங்கே இருக்கின்றதோ there is no faith. அங்கே விசுவாசம் இல்லை. So that is the reality of the scripture. அதுதான் வேதத்தினுடைய நிஜத்தன்மையாக இருக்கின்றது. Wherever there is fear, எங்கெல்லாம் பயம் காணப்படுகின்றதோ there is no faith. அங்கே விசுவாசம் இல்லை. If you have real faith in the Lord, உங்களுக்கு ஆண்டவர் பேரில் உண்மையான விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால் you will have no fear at all. உங்களுக்கு எந்த விதமான பயம் காணப்படாது. Whatever may come, எது வேண்டுமானாலும் வரட்டுமே, even if the whole world stand against you, உலகம் உங்களுக்கு எதிராக நின்றாலும் கூட there will be no fear because we believe in a God who is in control of everything. அனைத்தின் பேரிலும் கட்டுப்பாட்டு செய்து ஆளுகை செய்யக்கூடிய தேவன் பேரில் நீங்கள் விசுவாசம் வைத்த காரணத்தினாலே நீங்கள் பயமற்றவராக ஜீவிப்பீர்கள். By faith we can conquer
conquer the fear. விசுவாசத்தின் மூலமாக நீங்கள் பயத்தை மேற்கொள்ள முடியும். Look into the example of the first century church. இங்கே முதல் நூற்றாண்டு திருச்சபையினுடைய சரித்திரத்தை பாருங்கள். It was a time of persecution for the believers. இங்கே விசுவாசிகளுக்கு உபத்திரவத்தினுடைய காலகட்டங்களாக காணப்பட்டது. They were going through the severe persecution. இங்கே கொடிய துன்பத்தினூடாக கடந்து சென்றிருந்தார்கள். One after another the persecutions were upon their lives. ஒன்றின் பின் ஒன்றாக துன்பங்கள் வாழ்க்கையில் ஏறிட்டுக் கொண்டே இருந்தது. We see the people with the faith in the Lord. இங்கே விசுவாசத்தில் இருக்கிற ஜனங்களை நாம் அந்த நாட்களில் They பார்க்கின்றோம். were able to overcome the worst fears in their life. தங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற கொடிய பயத்தை மேற்கொண்டு ஜீவித்ததை நாம் பார்க்கின்றோம். What a wonderful reality was that. எப்படிப்பட்ட அற்புதமாக இருக்கின்ற நிஜத்தன்மையாக We have காணப்படுகிறது. so many examples that could be there in the history of the church history. இங்கே சபையினுடைய சரித்திரத்தில் ஏராளமான எடுத்துக்காட்டுகளை நீங்கள் பார்க்க முடியும். One of the example I would like to bring to your attention. உங்கள் கவனத்திற்கு ஏதுவாக நான் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு உதாரணம் என்னவென்று There சொன்னால், was a woman called Perpetua. இங்கே பர்பச்சுவா என்ற சொல்லக்கூடிய பெண்மணி இருந்தார்கள். I know that many of the believers are very much known to that incident happened in their lives. அநேக விசுவாசிகளுக்கு அந்த நடைபெற்ற சம்பவத்தை அறிந்திருப்பார்கள். And this woman was a member of a small church gathering. இந்த பெண்மணி அங்கே கூடி வந்த ஒரு சிறிய திருச்சபையிலே அங்கத்தினராக இருந்தார்கள். And they were having Bible study for the baptism service that is going to happen within few days. சில நாட்களுக்குள்ளாக சம்பவிக்க போகின்ற ஞானஸ்தான ஊழியத்திற்கு ஏதுவாக ஒரு வேதாராய்ச்சி கூட்டம் அப்பொழுது நடைபெற்று வந்தது. And suddenly the people, the soldiers came and arrested these believers. அப்பொழுது திடீரென்று சேவகர் வந்து இங்க இருக்கின்ற விசுவாசிகளை கைது செய்கிறார்கள். And all these small group were taken into the prison. இந்த சிறு குழுவினர் அனைவருமே இங்கே சிறைச்சாலைக்குள் கொண்டு செல்லப்படுகிறார்கள். And among them this woman Perpetua was there. அவர்கள் மத்தியிலே பர்பச்சுவா என்று சொல்கின்ற இந்த பெண்மணியும் இருந்தார்கள். And this woman had a very small baby and little one. இந்த பெண்மணிக்கு ஒரு சிறிய குழந்தை இருந்தது, ஒரு சிறு பெண்ணாகவும் இருந்தார்கள். And she came to the meeting after leaving the child with grandparents. இங்கே குழந்தையை தாத்தா பாட்டியிடம் விட்டுவிட்டு இந்த பெண்மணி கூட்டத்திற்கு வந்திருந்தார்கள். And she was not able to come back, and after long time the parents came to know that she is arrested and in the prison. அவர்கள் மீண்டுமாக வீடு திரும்ப முடியாத காரணத்தினாலே அவர்கள் பெற்றோர் அநேக நாட்கள் காத்திருந்த பின்பதாக அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள் என்பதை பின்பதாக அறிந்து கொண்டார்கள். And then slowly the parents were bringing the child and coming to this woman and having time with her. பின்பதாக இந்த சிறு பிள்ளையை அந்த தாத்தா பாட்டி எடுத்துக்கொண்டு வந்து இந்த பெண்மணியிடம் பார்க்க வருகிறார்கள். And when she was in the prison, the demand was she need to despise and reject the name of the Lord. இங்கே சிறைச்சாலையில் அந்த பெண்மணி இருக்கின்ற நேரத்தில் தான் அவரிடம் கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், ஆண்டவரை நீங்கள் அவமதிக்க வேண்டும் என்று. If you deny the Lord, you can be released. நீங்கள் ஆண்டவரை மறுதலித்தால் நீங்கள் இங்கே இருந்து விடுதலை செய்யப்படுவீர்கள். And this woman was not ready to deny the Lord. இந்த வேண்டுகோளை, இந்த ஆண்டவரை மறுதலிப்பதை இந்த பெண்மணி மறுத்துவிட்டார்கள். And this father came to this prison with this little baby. இந்த அப்பாவோ இந்த சிறு குழந்தை எடுத்துக்கொண்டும் சிறைச்சாலைக்கு வருகிறார்கள். And father said to the daughter, அந்த மகளிடம், my daughter, என் மகளே, look at this infant. இந்த சிறு பிள்ளையை கவனித்து பார். Look at this little one. இந்த சிறு பிள்ளை பார். This child needs you. இந்த பிள்ளைக்கு நீ தேவைப்படுகின்றாய். This child needs the care of a mother. இந்த சிறு பிள்ளைக்கு அம்மாவுடைய கரிசனை தேவைப்படுகின்றது. You please, for the sake of this child, please deny the Lord. தயவு செய்து சிறு பிள்ளை நிமித்தமாவது நீ கர்த்தரை மறுதலை என்று சொன்னார்கள். She said, no, சொன்னால் இல்லை, I will not. நான் செய்ய மாட்டேன். Whatever happens to my life, என் வாழ்க்கைக்கு எது வேண்டாலும் சம்பவிக்கட்டும். whatever happens to my child's life, என் சிறு பிள்ளையின் வாழ்க்கைக்கு எது சம்பவித்தாலும் சரி, whatever be the result of believing in the Lord Jesus, ஆண்டவர் இயேசுவின் பேரில் விசுவாசிப்பதுடைய பின்விளைவு எதுவாக இருந்தாலும் I சரி, am ready to bear it. நான் அதை தாங்கிக் கொள்வதற்கு தயாராக I இருக்கிறேன். will never deny my Lord. நான் ஒருபோதும் ஆண்டவரை மறுதலிக்க She மாட்டேன். was not ready to fear anything there. அங்கே இருக்கின்ற எதற்கும் பயப்பட அவர் She துணியவில்லை. was not afraid of the future of the child. இங்கே சிறு பிள்ளையின் எதிர்காலத்திற்கு எதுவாய் பயப்படவில்லை. She was not afraid of her future. தன்னுடைய எதிர்காலத்தை பற்றியும் பயப்படவில்லை. And she was able to conquer the fears by faith in the Lord. இங்கே ஆண்டவர் பேரில் வைத்திருந்த விசுவாசத்தின் நிமித்தமாய் அங்கே பயத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள். Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரியே, how is our life? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? Are we able to overcome the fears by faith? விசுவாசத்தின் மூலமாக பயத்தை நம்மால் மேற்கொள்ள முடிகிறதா? Many times we fear so many situations and the circumstances and even the things that are happening in our lives. அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் மேற்கொண்டவராக ஜீவிக்கின்றோம். When we become sick, நாம் வியாதிப்படும் போது we fear. நாம் பயப்படுகின்றோம். Even when you are on the sick bed, you may be having so many fears in your heart. வியாதி படுக்கையில் இருக்கின்ற நேரத்திலும் கூட இருதயத்தில் அதிகமான பயத்தை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். Even if you are getting the best treatment, still you have the fear in the heart. சிறந்த சிகிச்சை பெறும் பொழுதும் கூட இருதயத்தில் அதிகமான பயத்தை சுமக்கின்றோம். Is it not? இல்லையா? What does it mean? அப்படி என்ற அர்த்தம் என்ன? There is lack of faith.
அங்கே விசுவாசத்தின் குறைவு உண்டு. There is lack of faith. விசுவாசத்தின் குறைவு உண்டு. Where there is faith, there is no fear. விசுவாசம் எங்கே உண்டோ பயம் இல்லை. Where there is faith, there is no fear. விசுவாசம் எங்கே உண்டோ அங்கே பயம் இல்லை. That is what the history of the believer shows. அதைத்தான் விசுவாசிகளின் சரித்திரம் காண்பிக்கின்றது. That's what the Holy Bible reveals to us. அதைத்தான் பரிசுத்த வேதாகமம் நமக்கு என்று வெளிப்படுத்தி காண்பிக்கின்றது. Where there is faith, there is no fear. எங்கெல்லாம் விசுவாசம் இருக்கின்றதோ பயம் இருக்கின்றதோ விசுவாசம் இல்லாமல் இருக்கின்றது. What is your experience? உங்கள் அனுபவம் என்னவாக இருக்கிறது? Where do you stand in your life? உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள்? How much faith you have in your life? உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு அதிகமான விசுவாசத்தை பெற்றிருக்கிறீர்கள்? We read about Abraham. நாம் ஆபிரகாமை பற்றி வாசித்தோம். Even when he was going to sacrifice his son on the Moriah. இங்கே மோரியா மலையில் தன் மகனை பலி செலுத்துவதற்கு ஏதுவாக செல்லும்போதும் கூட when he had no other clue about what is going to happen. என்ன சம்பவிக்கும் என்று எந்த சிந்தனை மற்றவனாக இருந்த போதும் கூட he had no fear at all. எந்த விதமான பயமும் அவனுக்கு இல்லை. He had no fear at all. அவனுக்கு எந்த விதமான பயமும் இல்லை. He believed in the Lord. அவன் ஆண்டவர் பேரில் விசுவாசம் வைத்தான். He believed in the Lord. அவன் ஆண்டவர் பேரில் விசுவாசித்தான். How is your faith? உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கிறது? Number 2. இரண்டாவதாக when you read verses 24 to 26 24 முதல் 26 வரை நீங்கள் வாசிக்கும்போது faith determines our options. நம்முடைய தெரிந்தெடுப்புகளை இந்த விசுவாசம் அங்கே தீர்மானிக்கின்றது. faith determines our options. நம்முடைய தெரிந்தெடுப்புகளை விசுவாசம் தீர்மானிக்கின்றது. as we live in this world, இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்கின்ற போது we have so many alternatives before you. நமக்கு முன்பதாக अनेक தெரிந்தெடுப்புகள் காணப்படுகின்றது. whatever you want you can choose. உங்களுக்கு எது வேண்டுமானாலும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். but when it comes into the life of the believers, ஆனால் விசுவாசியின் வாழ்க்கைக்கு எதுவாய் வரும்போது the believers are responsible to choose everything by faith. எல்லாவற்றையும் விசுவாசத்தின் மூலமாக ஒரு விசுவாசி நிச்சயமாய் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உண்டு. that is what the standard of the believers. அதுதான் விசுவாசியின் நிலைப்பாடாக இருக்கின்றது. we are not here to choose the things in this world as others are choosing. பிறர் இந்த உலகத்தில் தெரிந்து கொள்வதைப் போல நாம் இந்த உலகத்தில் தெரிந்து கொள்ள கூடாது. we are here to choose the things by faith. விசுவாசத்தின் மூலமாக நாம் காரியங்களை அனைத்தும் தெரிந்து கொள்ள வேண்டும். look at the life of Moses here. இங்கே மோசேயின் வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். there is a series of choices that he made in his life. தன் வாழ்க்கையில் தெரிந்து கொண்டதான தொடர்ச்சியான தெரிந்தெடுப்புகளை நாம் இங்கே பார்க்கின்றோம். when you read about all those choices that he had made, அவர் செய்ததான தெரிந்தெடுப்புகள் முற்றுமாக நீங்கள் வாசித்து பார்க்கின்ற போது we see how the faith in the Lord was manifested in all those decisions. ஆண்டவர் பேரில் வைத்திருந்த விசுவாசம் இப்படியாக வெளிப்படுத்தி காண்பிக்கப்பட்டது என்பதை நீங்கள் பார்க்க முடியும். faith was the underlying principle for the decision that he had made in his life. மோசே தனது வாழ்க்கையில் செய்திருந்த தீர்மானத்திற்கு ஏதுவாக இருக்கின்ற அடிப்படையாக விளங்கக்கூடிய சத்தியம் என்னவென்றால் விசுவாசமாய் அமைகின்றது. so the question that is before you is, ஆக உங்களுக்கு முன்பதாக வைக்கப்படுகின்ற கேள்வி என்னவென்றால் how do you make choices in your life? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி தெரிந்தெடுப்புகளை செய்கின்றீர்கள்? how do you make decisions in your life? தீர்மானங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி செய்கிறீர்கள்? are you making the choices based on your faith in the Lord? ஆண்டவர் பேரில் வைத்திருக்கின்ற விசுவாசத்தின் நிமித்தமாக நீங்கள் தீர்மானத்தை எடுக்கின்றீர்களா? or are you depending on yourselves and going on? அல்லது உங்களை சார்ந்து நீங்கள் வாழ்க்கையில் ஜீவிக்கின்றீர்களா? what is happening in our lives? நம்ம வாழ்க்கை எப்படி நடைபெறுகின்றது? here Moses, இங்கே மோசே he took decisions based on the faith in the Lord. ஆண்டவர் பேரில் வைத்திருந்த விசுவாசத்தின் மூலமாக தீர்மானத்தை எடுக்கின்றார். look at the choices that he made here. அவர் செய்திருந்த தீர்மானத்தை நீங்கள் பாருங்கள். number 1, முதலாவதாக by faith he abandoned the social honors. இங்கே விசுவாசத்தின் மூலமாக தனக்கு இருந்த சமூக கட்டுப்பாடுகளை அவன் விட்டுவிடுகின்றான். by faith he abandoned the social honors. இங்கே இந்த விசுவாசத்தின் மூலமாக தன்னுடைய சமூக கட்டுப்பாடுகளை விட்டுவிடுகின்றான். we know that the social honors that we all deserve for. இங்கே சமூகத்தில் கிடைக்கின்ற கணத்தை அதிகமாக எல்லாரும் எதிர்பார்க்கின்றதை அறிந்திருக்கின்றோம். socially honored, something that matters our lives. சமுதாயத்தில் கணப்படுத்தப்படுவதை நாம் எல்லாரும் எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றோம். people are ready to do anything to get honor in the society. சமுதாயத்திலே கணம் பெறுவதற்கு எதுவாக எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு ஜனங்கள் துடிக்கின்றார்கள். even they come into the extent of denying the practical things that we have to follow just for the sake of gaining the social honor. இங்கே சமுதாய கணத்தை நாம் பெறுவதற்கு எதுவாக நடைமுறையாக நாம் எதை செய்ய வேண்டுமோ அதையும் கூட விட்டு விடுவதற்கும் ஜனங்கள் துணிகின்றார்கள். that's the way we see the life of the people today. அந்த வகையில் தான் ஜனத்துடைய வாழ்க்கை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். we see the people giving the bribe to gain the social honor. இங்கே சமுதாய கணம் பெறுவதற்கு எதுவாக ஜனங்கள் லஞ்சம் கொடுக்கின்றதை பார்க்கின்றோம். even the people who claim as Christians are also involved in such kind of practices. கிறிஸ்தவர் என்று சொல்லக்கூடிய ஜனங்களும் கூட இப்படிப்பட்ட பழக்கங்களில் ஈடுபடுகின்றதை பார்க்கின்றோம். but look at Moses here. ஆனால் இங்கே மோசேயை பாருங்கள். he is the adopted son of Pharaoh's daughter. இங்கே பார்வோனின் குமாரத்தி தத்தெடுக்கப்பட்ட பிள்ளையாக அவன் காணப்படுகின்றான். and he is going to have all the privileges
in that palace. அந்த அரண்மனையிலே கிடைக்கப்படுகின்ற அனைத்து ஸ்லாக்கியங்களுக்கும் இவனுக்கும் உரிமையாக மாறும். And he is the one who is going to be honored with special distinction in that country. அந்த குறிப்பிட்ட தேசத்தில் இருக்கின்ற சகலவிதமான நன்மைகளிலும் இவனுக்கு நிச்சயமாக அதன் பங்கு கிடைக்கப்பெறும். And he is going to be the next one in that country. அந்த தேசத்தில் இரண்டாம் முறையாக அடுத்த நிலைமையில் இவன் தான் காணப்பட போகின்றான். But look at the statement here. ஆனால் இங்கே வரக்கூடிய வார்த்தையை நீங்கள் பாருங்கள். And here there is a choice between the glories of Egypt and the hazards in the desert. இங்கே எகிப்தினுடைய மகிமைகளுக்கும் அதே நேரத்தில் வனாந்தரத்தில் படப்போகின்ற பாடுகளுக்கும் அவன் ஒரு தீர்மானத்தை எடுக்கின்றான். He has to make the choice. அவன் தெரிந்தெடுப்பு எடுக்க வேண்டும். Two things are before him. இரண்டு காரியம் முன்பதாக இருக்கின்றது. The glories of Egypt. எகிப்தினுடைய மகிமைகள். Life in the palace. இங்கே அரண்மனையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை. Living continually as the son of the daughter of Pharaoh. தொடர்ச்சியாக பார்வோனின் குமாரத்தின் மகன் என்று சொல்லப்படுகின்ற வாழ்க்கையை வாழலாம். And on the other side, ஆனால் மற்றொரு புறத்திலோ the hazards in the desert. இங்கே வனாந்தரத்தில் காணப்படுகின்ற துன்பங்கள். The difficulties in the desert. இங்கே வனாந்தரத்தினுடைய கஷ்டங்கள். What will you choose? நீங்கள் எதை தெரிந்து கொள்வீர்கள்? What will you choose? எதை தெரிந்து கொள்வீர்கள்? Moses chose மோசே தெரிந்து கொண்டது hazards in the desert. வனாந்தரத்தில் வரக்கூடிய துன்பங்களை by faith. விசுவாசத்தின் மூலமாக. By faith. விசுவாசத்தின் மூலமாக. Oh, he abandoned the social honors by faith. விசுவாசத்தின் மூலமாக சமுதாய கணத்தை அவன் அலட்சியமாக எண்ணினான். He determined it is God's will that I must go through the difficulties in the desert with the people of God. தேவ ஜனத்தோட கூட வனாந்தரத்தில் இருக்கின்ற துன்பத்தை அனுபவிப்பது தேவ சித்தம் என்பதை மோசே முற்றுமாய் புரிந்து வைத்திருந்தான். And he ignored all the privileges in the palace. அங்கே அரண்மனையில் இருக்கின்ற சகல ஸ்லாக்கியங்களையும் அவன் முற்றுமாய் துறந்திருந்தான். For him the social honors were nothing when he considered his faith in the Lord. இங்கே ஆண்டவர் பேரை வைத்திருக்கின்ற விசுவாசத்துக்கு ஏதுவாக ஈடுபடுத்தி பார்க்கின்ற போது இங்கே இருக்கின்ற ஸ்லாக்கியங்கள் அனைத்தையுமே அங்கே ஒன்றுமில்லை என்று கருதினான். What about your life? உங்கள் வாழ்க்கையை பற்றி என்ன? How is our decisions? நம்முடைய தீர்மானங்கள் எப்படி இருக்கின்றது? How much do we make decisions by faith? எவ்வளவு அதிகமாக விசுவாசத்தின் மூலமாக நாம் தீர்மானம் எடுக்கின்றோம்? He abandoned the social honors by faith. விசுவாசத்தின் மூலமாக சமுதாய கணத்தை முற்றுமாய் அலட்சியமாய் எண்ணினான். Number 2, இரண்டாவதாக by faith he abandoned the physical satisfaction. இங்கே விசுவாசத்தின் மூலமாக சரீர பிரகாரமாக இருக்கின்ற இன்பங்களை அவன் துறக்கின்றான். Look at the words there. அங்க இருக்கின்ற வசனத்தை பாருங்கள். All the physical satisfactions are available in the palace of Egypt. இங்கே எகிப்தினுடைய அங்கே அரண்மனையில் இருக்கின்ற சரீர பிரகாரமான சகல இன்பங்களும் அங்கே கிடைக்கப்பெறும். He doesn't need to go anywhere else. அங்கே வேறெங்கும் அவன் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. At his command everything come before him. அவன் கட்டளைக்கு ஏற்றவனமாக அனைத்தும் அவன் முன்பதாக கொண்டு வரப்படும். He can enjoy all the pleasures of this world. இந்த உலகத்தின் இன்பங்கள் முற்றுமாக அவன் அனுபவிக்க முடியும். Physically he can satisfy with anything that are available in the world. இங்கே சரீர பிரகாரமாக உலகத்தில் இதெல்லாம் கிடைக்கப்பெறும் அதற்ற எல்லாவற்றையும் முற்றுமாக அவன் அனுபவிக்க முடியும். But when you look at this verse, ஆனால் இந்த வசனத்தை பார்க்கின்ற போது we read here like this. நாம் இங்கே இப்படியே வாசிக்கின்றோம். Moses identified all the pleasures as morally corrupted. அனித்தியமான பாவ சந்தோஷங்களை பார்க்கிலும் அனைத்தையும் அவன் குப்பை என்று எண்ணுகின்றான். Yes, he identified all the pleasures of this world as morally corrupted. இங்கே அனித்தியமாக இருக்கின்ற உலகத்தின் அனைத்து பாவ சந்தோஷங்களையும் முற்றுமாய் துன்மார்க்கம் என்றும் கருதினான். Not only he understood that, அதை புரிந்து கொண்டது மட்டுமல்லாமல் all the pleasures of this world was temporary to him. உலகத்தில் இருக்கின்ற அனைத்து பாவ சந்தோஷங்களுமே தற்காலிகம் என்று எண்ணினான். These are fleeting away. இவைகள் எல்லாம் பறந்து போகக்கூடியவைகள். These are not going to satisfy you permanently. உங்களை நிலையான முறையில் எந்த விதத்திலும் திருப்தி கொடுக்க முடியாததாக இருக்கின்றது. That is what faith made him to understand. அதைத்தான் விசுவாசம் இவனை புரிந்து கொள்ளச் செய்தது. Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, physical satisfaction is something at which we are aiming at any cost. சரீர இன்பங்கள் முற்றுமாக நாம் எந்த விலை கொடுத்தாலும் பெற வேண்டும் என்று விரும்புகின்றோம். What all things we are ready to sacrifice to have the physical satisfaction in this world. நாம் எதையெல்லாம் கொடுத்து நாம் சரீர பிரகாரமான இன்பங்களை இந்த உலகத்தில் பெற வேண்டும் என்று துடிக்கின்றோம். How much we are ready to spend for having the physical satisfaction. சரீர இன்பங்களை பெறுவதற்கு எதுவாக நாம் எவ்வளவு அதிகமான பணம் செலவழிக்க தான் But let me make it very clear this morning. அந்த காலை நேரத்தில் நமக்கு என்றும் தெரிந்து கொள்வது All these pleasures of the world are morally corrupted. இந்த உலகத்தில் இருக்கின்ற சகல இன்பங்கள் முற்றுமாக சன்மார்க்க முறையில் அழிவை பெறுகின்றன. These are temporary. இவைகள் அனைத்தும் தற்காலிகமானவை. These are fleeting away. இவைகள் அனைத்தும் பறந்து போகக்கூடியவை. That will never give you permanent satisfaction. அது ஒருபோதும் உங்களுக்கு நிலையான சந்தோஷத்தை தராது. If you have the faith in the Lord, உங்களுக்கு ஆண்டவர் பேரில் விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால் that will reward you eternally. அது நித்தியமான முறையில் உங்களுக்கு ஏதுவான பலனை கொடுக்கும். Your faith in the Lord matters. ஆண்டவர் பேரில் வைத்திருக்கின்ற விசுவாசம் உங்களுக்கு நிச்சயமாக பொருட்படுத்தப்படும். How about your life this afternoon? இந்த மதிய நேரத்தில் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? By faith
he abandoned the physical satisfaction. விசுவாசத்தினாலே சரீர பிரகாரமான இன்பங்களை அவன் துறக்கின்றான். Not only that, அது மட்டுமல்ல, by faith he abandoned the material gain. விசுவாசத்தினாலே பொருளாதார முறையில் இருக்கின்ற ஆதாயத்தையும் இழிவாக எண்ணினான். Yes, he denied all the material gain he could have. தனக்கு கிடைக்கப்படுகின்ற பொருளாதார தேவைகள் முற்றுமாக இழிவாக எண்ணுகின்றான். What about each one of us? நம்ம ஒவ்வொருவரை பற்றி என்ன? What is the condition today? இன்றைக்கு இருக்கிற நிபந்தனை என்ன? Oh, we are struggling just to have the material gain in this world. இந்த உலகத்தில் பொருளாதார ஆதாயம் பெறுவதற்கு எதுவாக அதிகமாக நாம் பிரயாசப்படுகின்றோம், கஷ்டப்படுகின்றோம். We are not satisfied with what we have. நமக்கு இருக்கின்றவைகளில் திருப்தி அடைவதில்லை. More, that is what our aim. இன்னும் அதிகமாக வேண்டும் என்று சொல்லி லட்சியம் வைத்து நாம் வாழ்கின்றோம். But here, ஆனால் இங்கேயோ look at Moses. மோசேயை பாருங்கள். When you consider the riches in the treasures of Egypt, எகிப்தினுடைய முற்றுமாக இருக்கின்ற ஐஸ்வரியத்தின் பொக்கிஷங்களை எண்ணி பார்க்கின்ற போது, that were proverbial during those days. அந்த நாட்களிலே மிகப்பெரிய ஒரு கொடையளிப்பாக காணப்பட்டது. All the world was fixing their eyes on the treasury of Egypt. உலகத்தில் இருக்கின்ற அனைத்து தேசங்களுமே எகிப்தில் இருக்கின்ற பொக்கிஷங்கள் மேல் கண்பதித்திருந்தார்கள். Very powerful kings were looking at the treasury in Egypt. எல்லா வல்லரசன் ராஜாக்கள் முற்றுமாக எகிப்தினுடைய பொக்கிஷத்தின் மேல் கண்பதித்திருந்தார்கள். Such was the treasury in Egypt. அப்படிப்பட்ட பொக்கிஷம் தான் எகிப்தில் இருந்தது. Such a richest nation it was. அப்படிப்பட்ட ஐஸ்வரியமான தேசம் எகிப்து காணப்பட்டது. Such a wealth they had. அப்படிப்பட்ட ஐஸ்வரியம் அவர்களிடத்தில் காணப்பட்டிருந்தது. Now all the wealth which is in the eyes of the world is now at the hand of Moses. இப்பொழுது உலகத்தின் கண் பார்வையில் பதித்திருந்த அனைத்து பொக்கிஷமே மோசேயின் கரங்களிலே இருக்கின்றது. What a privilege it is. எவ்வளவு மிகப்பெரிய சாக்கியம் அது. All the kings are looking at the treasury at Egypt. எல்லா ராஜாக்களுமே எகிப்தினுடைய பொக்கிஷங்களை பார்க்கின்றார்கள். And that treasury is now in the hands of Moses. அந்த பொக்கிஷம் இப்பொழுது மோசேயின் கரங்களிலே இருக்கின்றது. He can have it. அவனுக்கு அது பெற்றுக்கொள்ள முடியும். He can enjoy with it. அதை சந்தோஷமாக அனுபவிக்க முடியும். He can have all sorts of pleasures by that. அதன் மூலமாக எல்லா விதமான சந்தோஷங்களை அனுபவிக்க முடியும். But what did he decide? ஆனால் அவன் தெரிந்து கொண்டது என்ன? Oh, by faith, விசுவாசத்தின் மூலமாக he abandoned the material gains. இங்க இருக்கின்ற பொருளாதாரத்தினுடைய ஆதாயங்களை இழிவாக எண்ணுகின்றான். He chose the physical abuse in the world with the people of God. இங்க தேவ ஜனத்தோட கூட இருக்கின்ற பாடுகளையும் துன்பங்களையும் அவன் தெரிந்து கொள்கின்றதை For பார்க்கிறோம். him the approval of God in his life was important. தன் வாழ்க்கையை தேவன் அங்கீகரிக்கின்றது மட்டுமே வேண்டும் என்று விரும்புகின்றான். He decided to please the Lord alone. கர்த்தரை மட்டுமே பிரியப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றான். He never lived in this world to please himself. தன்னை பிரியப்படுத்துவதற்கு ஏதுவாக இந்த பூமியிலே ஜீவிக்கவில்லை. He exalted the Lord through his life. தன் வாழ்க்கையின் மூலமாக கர்த்தரை அவன் மகிமைப்படுத்தி உயர்த்தினான். His faith in the Lord was evident in the decision that he had made in every point of time. தன் வாழ்க்கையில் ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரத்திலும் எடுத்த தீர்மானத்தின் மூலமாக கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாக பார்த்துக் கொண்டான். Faith determines our option. விசுவாசம் நமது தெரிந்தெடுப்புகளை தீர்மானிக்கின்றது. Faith determines our option. விசுவாசம் நமது தெரிந்தெடுப்புகளை தீர்மானிக்கின்றது. How about your life? உங்கள் வாழ்க்கையை பற்றி என்ன? We are a people who make lot of decisions and choices every day. ஒவ்வொரு நாளும் அநேக தீர்மானங்களையும் தெரிந்தெடுப்பையும் செய்யக்கூடியவராக இருக்கின்றோம். Do you choose by faith? விசுவாசத்தின் மூலமாக நீங்கள் எடுக்கிறீர்களா? What is the role of faith in your decisions? உங்கள் தீர்மானத்தில் விசுவாசத்தினுடைய பங்கு என்னவாக இருக்கிறது? Brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, we make so many foolish decisions only because we do not have faith in the Lord. ஆண்டவர் பேரில் விசுவாசம் இல்லாத காரண நிமித்தமாக அநேக மதீனமான தெரிந்தெடுப்பை நாம் செய்கின்றோம். We make so many wrong decisions because we do not seek the Lord in the time of making the decisions. இங்க தீர்மானத்தை எடுக்கக்கூடிய நேரத்திலே நாம் கர்த்தரை தேடாத காரண நிமித்தமாக அநேக மதீனமான பைத்தியக்காரத்தனமான தீர்மானத்தை எடுக்கின்றோம். Faith determines our option. விசுவாசம் நமது தெரிந்தெடுப்புகளை தீர்மானிக்கின்றது. Number 1, முதலாவதாக faith overcomes all fears. நம்முடைய பயங்கள் அனைத்தையுமே விசுவாசம் மேற்கொள்ளும். Number 2, இரண்டாவதாக faith determines our options. விசுவாசம் நமது தெரிந்தெடுப்புகளை தீர்மானிக்கின்றது. Number 3, மூன்றாவதாக faith sharpens our vision. நம்முடைய கண் பார்வையை விசுவாசம் கூர்மையாக்குகின்றது. Faith sharpens our vision. நம்முடைய தரிசனத்தில் நம்முடைய கண் பார்வையை விசுவாசம் Look at கூர்மையாக்குகின்றது. verse 27. 27ஆம் வசனத்தை பாருங்கள். விசுவாசத்தினாலே அதரிசனமானவரை தரிசிக்கிறது கூட உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்திற்கு போனார். Yes, where the eyes of the Moses was fixed on. மோசேயின் கண்கள் எங்கே பதிந்திருந்தது? Where was it?
எங்கே இருந்தது? He did not look into the prestige. அங்கே இருக்கின்ற கனத்தை அவன் அந்த கனத்தின் மேல் அவன் கண் பதியவில்லை. He did not look into the pleasures that he can. அங்கே தனக்கு கிடைக்கப்பெறக்கூடிய இன்பங்கள் மேல் கண் பதிக்கவில்லை. He did not look into the treasures that are there in Egypt. எகிப்து தேசத்தில் காணப்படுகின்ற பொக்கிஷங்களின் மேல் கண் பதிக்கவில்லை. He did not look at the angry face of Pharaoh. பார்வோனின் கோபமான முகத்தின் மேல் கண் பதிக்கவில்லை. But his eyes was fixed on the Lord. ஆனால் கண்களோ ஆண்டவர் பேரில் பதிந்திருந்தது. His eyes was fixed on the Lord. அவன் கண்கள் கர்த்தர் பேரில் பதிந்திருந்தது. He focused his vision on the Lord, not on anything on the earth. பூமியில் இருக்கின்ற எதன் பேரிலும் கண் பதியாமல் கர்த்தர் பேரில் மட்டுமே கண் பதித்தவனாக காணப்பட்டான். He focused his vision on heaven, not on the earth. பரத்தின் மேல் கண் பதித்தவனாக இருந்தான், பூமியின் மேல் அல்ல. He looked at the face of the Lord. கர்த்தருடைய முகத்தை அவன் உற்று பார்த்துக் கொண்டிருந்தான். Though he could not see the Lord, his eyes were fixed on him. கர்த்தரை நேரடியாக அவனால் பார்க்க முடியாவிட்டாலும் கூட அவனுடைய கண்கள் முற்றுமாக அவர் பேரில் பதிந்திருந்தது. He was keep on looking at the Lord. தொடர்ச்சியாக ஆண்டவர் பேரில் முற்றுமாக கண் பதித்தவனாக காணப்பட்டான். That is what the faith does. அதைத்தான் விசுவாசம் நிறைவேற்றும். Many times our eyes are on the things of the earth. அநேக நேரங்களிலே விசுவாசம் நம் இருக்கின்ற பூமியின் பேரிலே தான் பதிந்திருக்கின்றது. Our eyes are fixed on the things in this world. நம்முடைய கண்கள் முற்றுமாக இந்த உலகத்தில் இருக்கின்றவைகள் பேரில் பதிந்திருக்கின்றன. Many times we forget to look up. அநேக நேரத்தில் நாம் மேல் நோக்கி பார்க்க தவறுகிறோம். We are not looking at above and not seeing the things of God. நாம் மேலே உற்று பார்த்த ஆண்டவருடைய காரியங்களை நாம் பார்க்கின்றதில்லை. We are always fixing our eyes on the things of this world that are of man's in this world. That are of man's. No? We are fixing our eyes on the things of this world which are of man's. எந்த விதமான விலைமதிப்பில்லாத காரியங்கள் பேரில் பூமியில் இருக்கின்ற விலைமதிப்பில்லாதவைகள் மேலே நம்முடைய கண்களை பதித்திருக்கின்றோம். Yes, all things that we see in this world are made by man and that belongs to him. இங்கே பூமியில நாம் பார்க்கின்ற அனைத்துமே மனுஷனால் செய்யப்பட்டதாக இருக்கின்றது. And not of man, not of God. அது தேவனால் செய்யப்பட்டதல்ல. And instead of looking up and see what the Lord has done, கர்த்தர் மேலே உற்று பார்த்து கர்த்தரை செய்திருக்கின்றார் அதை பார்ப்பதற்கு பதிலாக we are fixing our eyes on the earth and seeing what the man are doing. பூமியின் பேரில் நம் கண்களை பதித்திருந்த மனுஷன் என்ன செய்கின்றான் அதனை தான் பார்க்கின்றோம். So our vision is not on the Lord today. ஆகவே நம்முடைய கண் பார்வை இன்றைக்கு கர்த்தர் பேரில் இல்லை. Our visions are not sharpened today. நம்முடைய கண் பார்வை இன்றைக்கு கூர்மையானதாக இல்லை. Here look at Moses. இன்றைக்கு மோசேயை பாருங்கள். What a man he was. எப்படிப்பட்ட மனிதனாக அவன் இருந்தான். By faith. விசுவாசத்தினாலே his vision was sharpened. அவனுடைய கண் பார்வை கூர்மையாக்கப்பட்டிருந்தது. His eyes were fixed on the Lord. அவனுடைய கண்கள் முற்றுமாய் கர்த்தர் பேரில் பதிந்திருந்தது. You may know about a woman called Fanny Crosby. Fanny J Crosby என்று சொல்லக்கூடிய பெண்மணி பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். And she was a woman who wrote so many Christian songs. அநேக கிறிஸ்தவ பாடல்களை இயற்றியவர். And one of the things that we need to understand about her is அவர்களை பற்றி ஒரு விஷயத்தை நாம் இப்படியே புரிந்து கொள்ள வேண்டும். She became blind because of a doctor's carelessness. ஒரு மருத்துவருடைய அலட்சியத்தின் நிமித்தமாய் அவர்கள் கண் பார்வை பறிபோனது. Because of the carelessness of a doctor she became blind. ஒரு மருத்துவருடைய அலட்சியத்தின் நிமித்தமாய் இவளுடைய கண் பார்வை போய்விட்டது. And she was a woman who wrote almost 7,000 Christian songs. ஏறக்குறைய 7000 பாடல்களை எழுதியவர் இவர்கள். And once she said like this, ஒரு முறை அவர் இப்படியாக சொன்னார், if I have another life, மற்றும் ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுக்கப்படுமாயின் I want to be born as blind. நான் குருடனாகவே இருக்க விரும்புகிறேன். If I am going to have another life, எனக்கு மற்றும் ஒரு வாழ்க்கை கொடுக்கப்படும் என்று சொன்னால் I want to be born as blind. நான் குருடியாகவே பிறக்க விரும்புகிறேன். And she continued to say like this, இப்படியாய் தொடர்ந்து சொன்னார்கள், because ஏனென்றால் I don't want to see the physical things of this world, but I want to become strong in my inner man. இந்த உலக பிரகாரமாக இருக்கின்றவைகளை நான் பார்க்க விரும்பவில்லை, மாறாக என் உள்ளான மனுஷனிலே அதிகமாய் பலப்பட விரும்புகிறேன். Oh, what a wonderful statement that she made. எப்படிப்பட்ட ஒரு வாக்கியமாக இது காணப்படுகின்றது. That is the sharpened vision. அதுதான் கூர்மையாக்கப்பட்ட பார்வையாக இருக்கின்றது. Oh, she says, if I am going to have one more birth on the world, I want to be born as a blind woman. இந்த பூமியிலே மீண்டும் ஒரு பிறப்பு எனக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னால் மீண்டுமாக நான் குருடியாகவே பிறக்க விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். I don't want to see the physical thing. நான் சரீர பிரகாரமான காரியங்களை பார்க்க விரும்பவில்லை. I don't want to fix my eyes on the physical thing. என் கண்களை முற்றுமாக இந்த பூமிக்குரியவைகளின் பேரில் பதித்திருக்க விரும்பவில்லை. What is our decisions today? இன்றைக்கு நம்முடைய தீர்மானங்கள் என்னவாக இருக்கின்றது? What is our desires today? இன்றைக்கு நம்முடைய விருப்பங்கள் என்னவாக இருக்கின்றது? We are fixing our eyes on the earthly things. நம்முடைய கண்களை முற்றுமாக பூமிக்குரியவைகளின் பேரில் பதித்திருக்கின்றோம். How much our inner man is becoming strong and stronger every day. நம்முடைய உள்ளான மனுஷன் அதிலும் எவ்வளவு அதிகமாக பலப்பட்டுக் கொண்டிருக்கின்றான். Think of yourself. உங்களை பற்றி சிந்தித்து பாருங்கள். How much our faith, our vision is sharpened. நம்முடைய கண் பார்வை எவ்வளவு அதிகமாக கூர்மையாக்கப்பட்டிருக்கின்றது. It can happen only by faith in the Lord. அது விசுவாசத்தின் மூலமாக மட்டுமே நடைபெறும். Number 4.
நான்காவதாக verse 28. 28வது வசனம். விசுவாசத்தினாலே முதற்பேறானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவின் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். Here we read about faith to recognize our dependence. நாம் எங்கே சார்ந்து கொள்கின்றோமோ அதை விசுவாசம் தீர்மானிக்கின்றது. Faith recognizes our dependence. நம்முடைய சார்ந்து கொள்ளும் இடத்தை விசுவாசம் தீர்மானிக்கின்றது. Look at the people of Israel here. இங்கே இஸ்ரவேல் ஜனத்தை பாருங்கள். They united together. அவர்கள் ஒன்றாய் இணைந்திருக்கிறார்கள். And they brought an unqualified obedience to the Lord. இங்கே United together. இங்கே ஒன்றாய் சேர்ந்திருந்து இங்கே கீழ்ப்படிதலை கர்த்தர் கொண்டு வருகிறார்கள். Yeah, the quality of that obedience is beyond our expression. அங்கே அவர்கள் கொண்டு வந்த அந்த கீழ்ப்படிதலுடைய தரம் நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டிருக்கின்றது. And the instructions that were given to them were strange instruction. அங்கே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவுரைகள் முற்றும் வினோதமாக இருக்கின்றது. And also the demands that were there in that passage is costly. அது மட்டுமில்லாமல் அங்கே சொல்லப்படுகின்ற நிபந்தனைகள் மிக விலை உயர்ந்ததாக காணப்படுகின்றது. Look at that, they have to bring the lamb without blemish. அவர்கள் எந்த விதமான பழுதற்ற ஆட்டுக்குட்டியை கொண்டு வர வேண்டும். A strange kind of demand. ஒரு வினோதமாக இருக்கின்ற நிபந்தனையாக இருக்கிறது. Costly demand. ஒரு விலை கொடுக்க வேண்டிய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது. Whatever it be, எப்படி இருந்தாலும் கூட when they had faith in the Lord, ஆண்டவரிலே விசுவாசம் வைத்திருந்தால் they depended on their God and obeyed the Lord. தங்கள் ஆண்டவர் பேரில் விசுவாசம் வைத்திருந்தவர்கள் பேரில் சார்ந்திருந்தார்கள். And by faith they did it. விசுவாசத்தினாலே அவர்கள் செய்து நிறைவேற்றினார்கள். By faith they offered. விசுவாசத்தினாலே காணிக்கை செலுத்தினார்கள். By faith they fulfilled the demands of the Lord. இங்கே விசுவாசத்தின் மூலமாக அவர்கள் கர்த்தர் வைத்திருந்த நிபந்தனையை செலுத்தி முடித்தார்கள். What a wonderful example. எவ்வளவு அற்புதமான எடுத்துக்காட்டாகும். The faith recognize the dependence. அங்கே எங்கே சார்ந்து கொள்கின்றோமோ அந்த இடத்தை தீர்மானிக்கின்றது. Faith to recognize their dependence. விசுவாசம் அங்கே சார்ந்து கொள்ளும் தன்மையை தீர்மானிக்கின்றது. By faith they were ready to do the costly demands that the Lord placed before them. கர்த்தர் அவர்களுக்கு முன்பதாக வைத்திருந்த விலை உயர்ந்ததாக காணப்படுகின்றவற்றை விசுவாசத்தின் மூலமாக நிறைவேற்றுகிறார்கள். Even if the demand was strange, they were ready to do. அந்த வேண்டுகோள் மிக விலை உயர்ந்ததாக காணப்பட்டாலும் அதனை செய்து நிறைவேற்றுகிறார்கள். But today what are we doing? இன்றைக்கு நாம் செய்வது என்ன? If things are not logical to our thinking, இங்கே காரியங்கள் முற்றுமாக நம்முடைய சிந்தனைக்கு ஏற்றவனமாக வரவில்லை என்றால் we have so many questions. நமக்கு अनेक கேள்விகள் எழும்புகின்றன. We have so many arguments. நம்ம अनेक விவாதங்கள் செய்கின்றோம். And we do not do that. நாம் அதனை செய்வதில்லை. And if the demands are costly, இங்கே இருக்கின்ற வேண்டுகோள் மிக விலை உயர்ந்ததாக காணப்படும் என்றால் we think about that. மீண்டுமாக அதை பற்றி சிந்திக்கின்றோம். Think twice and go. இரண்டு முறை மூன்று முறை சிந்தித்து மீண்டுமாக கடந்து போகின்றோம். We decide later whether we should obey or not. நாம் கீழ்ப்படிய வேண்டுமா வேண்டாமா என்று சொல்லி பின் தீர்மானிக்கின்றோம். Now here for the people of Israel, ஆனால் இங்கே இஸ்ரவேல் ஜனத்திற்கும் because of their faith, அவர்கள் விசுவாசத்தின் நிமித்தமாக they depended on the Lord. அவர்கள் கர்த்தர் பேரில் சார்ந்திருந்தார்கள். Their faith to recognize their dependence. அவர்கள் விசுவாசம் எங்கே சார்ந்து கொள்கின்றோமோ அந்த இடத்தை தீர்மானித்தது. Whatever be the cost that is involved there, இங்கே எப்படிப்பட்ட விலையதில் ஈடுபட்டிருந்தாலும் கூட, whatever be the strange things that were demanded by the Lord, ஆண்டவர் எப்படியாக வினோதமான காரியங்களை கேட்டிருந்தாலும் they கூட were ready to do that. அதனை செய்வதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள். Look at the example of Elijah. எலியாவினுடைய எடுத்துக்காட்டை நீங்கள் பாருங்கள். Now when you read about Elijah in the book of Kings, எலியாவினுடைய எடுத்துக்காட்டை நீங்கள் ராஜாக்கள் புத்தகத்தில் வாசிக்கும்போது, in chapter 17 we read, 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். there the Lord says him to go to the brook at Kerith. அங்கே கேரித் என்ற ஆற்றண்டைக்கு போ என்று ஆண்டவர் சொன்னார். And when the Lord said him to go to the brook at Kerith, இங்கே கேரித்தில் இருக்கின்ற ஆற்றண்டைக்கு போ என்று கர்த்தர் சொன்னபோது, the instruction was a strange instruction. சொல்லப்பட்ட அறிவுரை மிக வினோதமாகும். What is the speciality of a brook? அங்கே ஆற்றண்டையில் ஊற்றினுடைய விசேஷித்த தன்மை என்ன? The Lord did not say him you go to a river. நீ ஒரு ஆற்றண்டைக்கு செல் என்று சொல்லவில்லை. The Lord did not say that you go to a sea. நீ ஒரு சமுத்திரத்துக்கு செல் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. The Lord said you go to a brook at Kerith. நீ ஒரு ஊற்றண்டைக்கு நீ செல் என்று தான் சொன்னார். Isn't it? What is the speciality of a brook? ஒரு ஊற்றினுடைய சிறப்பம்சம் என்ன? A brook is something that can dry up at any time. இந்த ஊற்று என்று சொல்வது எப்பொழுது வேண்டுமானாலும் அங்கே வற்றி போகலாம். That is known to Elijah. அது எலியாவுக்கு தெரியும். That is known to God also. அது தேவனுக்கும் தெரியும். Isn't it? இல்லையா? Now the Lord says, ஆண்டவர் சொல்கிறார், you go to that brook. நீ அந்த ஊற்றண்டைக்கு போ. You drink from that brook. நீ அந்த ஊற்றிலிருந்து தண்ணீர் பருகு. If I am there, நான் அங்கே இருப்பேன் என்றால், I could ask, Lord, the brook can be dried up at any time. It is a non fact to anyone. I will not go there. ஆண்டவரே ஊற்று எப்பொழுது வேண்டுமானாலும் வற்றி போகலாமே, அது அனைவருக்கும் தெரியுமே, நான் போக மாட்டேன் என்று சொல்வேன். That is what naturally we think. அதைத்தான் இயல்பாக நாம் சிந்திப்போம். Strange instruction. வினோதமான கற்பனைகள். Strange demand. வினோதமாக இருக்கின்ற வேண்டுகோள். But Elijah went. ஆனால் எலியா சென்றார். The Lord satisfied him there. கர்த்தர்
கர்த்தர் அங்கே அவனை திருப்தி அடைய செய்தார். That is the miracle of the Lord. அதுதான் ஆண்டவருடைய அற்புதமாக இருக்கின்றது. If you follow the demands of the Lord by faith, even if it is strange, நீங்க வினோதமாக இருந்தாலும் கூட கர்த்தருடைய கட்டளைகளை அவருடைய வேண்டுகோளுக்கு ஏற்றவண்ணமாக நீங்கள் கீழ்ப்படிந்து நிறைவேற்றினால், the Lord is there to take care of you. உங்களுடைய பொறுப்பை நடத்துவதற்கு ஆண்டவர் இருக்கின்றார். Not only that, அது மட்டுமல்ல, the Lord said to Elijah, ஆண்டவர் எலியாவிடம் சொல்கின்றார், I am going to feed you through the ravens. நான் உன்னை காகங்கள் மூலமாக போஷிக்க போகின்றேன். Is it an easy thing? இது ஒரு எளிதான காரியமா? Can you imagine that you are going to be fed in each time by ravens? ஒவ்வொரு முறையும் நீங்கள் காகத்தின் மூலமாக போஷிக்கப்படுகிறீர்கள் என்று சொல்வது சாதாரணமான விஷயமா? Morning breakfast. காலை உணவு. Elijah will be looking out. எலியா வெளியே பார்த்து கொண்டிருப்பார். He will be waiting for a raven to come with the breakfast. காலை உணவோடு கூட காகம் வருவதற்கு எதுவாய் காத்து கொண்டிருப்பார். And satisfied. திருப்தி அடைவார். And after afternoon lunch, பின்பு மதிய உணவு. again looking for ravens. மீண்டுமாக காகங்களுக்கு எதுவாய் காத்திருப்பார். Will you do that? நீங்கள் அதனை செய்வீங்களா? That's what faith. அதுதான் விசுவாசம். Even if the demands are strange, வேண்டுகோள் மிக வினோதமாக இருந்தாலும் கூட, even if the demands are costly, வேண்டுகோள் மிக விலை உயர்ந்ததாக காணப்பட்டாலும், he was ready to obey. அவன் கீழ்ப்படிவதற்கு ஆயத்தமாக That's what we read about the people of Israel. அதைத்தான் இஸ்ரவேல் ஜனத்தை பற்றி இங்கே வாசிக்கின்றோம். Even if the cost, the demands were strange and costly, அங்கே இருக்கின்ற வேண்டுகோள் மிக வினோதமாக விலை உயர்ந்ததாக காணப்பட்டாலும் they கூட, were ready to obey their Lord because they had such a faith in their God. ஆண்டவர் பேரில் அப்படிப்பட்ட விசுவாசம் வைத்திருந்த காரணத்தினால் அதற்கு கீழ்ப்படிய துணிந்தார்கள். What about your life this morning? இந்த காலையிலே உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? Do you have such a faith to obey the Lord without any questions? இந்த கேள்வியின்றி ஆண்டவர் பேரில் விசுவாசம், இப்படிப்பட்ட விசுவாசத்தை வைக்க வேண்டும். Finally, இறுதியாக in verse 29, 29ஆம் வசனத்திலே, விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். number 1, முதலாவதாக faith overcomes the fears. விசுவாசம் பயத்தை மேற்கொள்கிறது. number 2, இரண்டாவதாக faith determines our options. விசுவாசம் நமது தெரிந்தெடுப்புகளை தீர்மானிக்கின்றது. number 3, மூன்றாவதாக faith sharpens our vision. நம்முடைய கண் பார்வையை விசுவாசம் கூர்மையாக்குகின்றது. number 4, நான்காவதாக faith recognizes our dependence. விசுவாசம் நாம் எங்கே சார்ந்து கொள்கின்றோமோ அதை தீர்மானிக்கின்றது. number 5, ஐந்தாவதாக faith overcomes our difficulties. விசுவாசம் நமது கஷ்டங்களை மேற்கொள்கிறது. Faith overcomes our difficulties. விசுவாசம் நமது கஷ்டங்களை மேற்கொள்கிறது. By the act of obedient faith in the Lord, ஆண்டவர் பேர் வைத்திருக்கின்ற விசுவாசத்தின் செயலின் மூலமாக people of Israel and the Moses were able to cross the Red Sea. இஸ்ரவேல் ஜனமும் மோசேயும் சிவந்த சமுத்திரத்தை கடக்க முடிந்தது. It's not by anything else. வேற எந்த காரியத்தின் மூலமாக அல்ல. It is not because of any other matters. வேற எந்த other matters. வேற எந்த ஊடகத்தின் மூலமாகவும் அல்ல. Instead, they were able to cross the Dead Sea only because of the faith they exercised in the Lord. ஆண்டவர் பேர் வைத்திருந்த விசுவாசத்தை செயல்படுத்துவது நிமித்தமாக மட்டுமே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்தார்கள். Oh, what a great reality it is. எவ்வளவு மிகப்பெரிய நிஜத்தன்மையாக இது இருக்கின்றது. What a difficulty it was. எவ்வளவு கடினத்தன்மையாகும் இது. When they were standing on that place, அந்த இடத்துல அவர்கள் நிற்கின்ற போது, ahead of them the Red Sea, அவர்களுக்கு முன்பதாக சிவந்த சமுத்திரம் இருக்கின்றது. behind the soldiers and pharaohs, பின்பதாக சேவகரும் பார்வோனும். what a situation it was. எப்படிப்பட்ட சூழலாக இது இருக்கின்றது. I could say that they were between devil and Red Sea. பிசாசுக்கும் சிவந்த சமுத்திரத்திற்கு மத்தியில் இருக்கிறார்கள் என்று நான் சொல்வேன். What a situation it would be. எப்படிப்பட்ட சூழல் இது இப்படி இருக்கிறது. Even in that situation, அந்த சூழலும் கூட they never wavered in their faith. தங்கள் விசுவாசத்திலே ஒருபோதும் அலைக்கழிக்கப்படவில்லை. They were strong in their faith. விசுவாசத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். And they were having the obedient faith in the Lord. ஆண்டவரிலே விசுவாசத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். And by faith they were able to cross the Red Sea. விசுவாசத்தினாலே இந்த சிவந்த சமுத்திரத்தை அவர்கள் கடந்து போனார்கள். What a wonderful experience it was. எப்படிப்பட்ட அற்புதமான அனுபவமாக இது இருக்கின்றது. Brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, I know that we do not have such kind of great difficulty before you. நமக்கெல்லாம் அப்படிப்பட்ட மிகப்பெரிய கடினங்கள் முன்பதாக நமக்கு காணப்படாது. God will never ask you to cross the Red Sea by faith. விசுவாசத்தினாலே சிவந்த சமுத்திரத்தை கடந்து போ என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ல போவதும் இல்லை. But ஆனாலும் whenever we face the little difficulties in our life, நமது வாழ்க்கையிலே சிறிய சிறிய பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்கின்ற போது, how much are you exercising the faith in the Lord?
ஆண்டவரிலே வைக்கின்ற விசுவாசத்தை எப்படி செயல்படுத்துகின்றோம்? Are you able to overcome the difficulties and the problems in your life by faith? விசுவாசத்தினாலே நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் எதிர்கொள்கின்றோமா? How do you face the difficulties in your life as it comes into your life without any expectation? எதிர்பார்ப்புகள் இல்ல எதிர்பாராத நேரத்திலே கஷ்டங்கள் நம் வாழ்க்கையில் கடந்து வரும்போது எப்படியாய் விசுவாசத்தின் மூலமாக நாம் செயல்படுகின்றோம்? Are you murmuring or are you able to put that on the Lord by faith? நாம் முறுமுறுக்கின்றோமா அல்லது விசுவாசத்தின் மூலமாக நாம் ஆண்டவர் பேரில் அதனை வைத்து விடுகின்றோமா? Again I take your attention to one of the statement made by Fanny Crosby. Fanny Crosby என்ற பெண்மணி சொன்னதான மற்றும் ஒரு வாக்கியத்திற்கு உங்கள் கவனத்தை திருப்புகின்றேன். I told you in the beginning she was not born blind. அவர்கள் பிறவி குருடியாக அவர்கள் இல்லை. Instead she became blind because of the carelessness of a doctor. மாறாக மருத்துவருடைய அலட்சியத்தின் நிமித்தமாக குருடியாக மாற்றப்பட்டார்கள். Once she said like this. ஒரு முறை இப்படியாக சொன்னார்கள். If I see that doctor again, நான் அந்த மருத்துவரை மீண்டுமாக நான் பார்ப்பேன், ஆனால் I want to thank him for. அவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். If I see that doctor again, அந்த மருத்துவரை நான் மீண்டுமாக பார்த்தால் I want to say thanks to him. அவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். What made her to come into that stage? அந்த நிலைமைக்கு எதுவாய் வருவதற்கு எது இவர்களை தூண்டினது? What made? எது அவர்களை தூண்டினது? What made her to make such a strong statement? அப்படிப்பட்ட பலமுள்ள வாக்கியத்தை சொல்வதற்கு எதுவாய் எது அவர்களை தூண்டினது? If I see that doctor who made me blind, I want to thank him. என்னை குருடியாக மாற்றிவிட்ட அந்த மருத்துவரை நான் மீண்டுமாக சந்திக்கும் போது அவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். What made her to overcome such a difficulty? அப்படிப்பட்ட கஷ்டத்தை மேற்கொள்ள முடியும் எது அவர்களுக்கு உதவியது? It is faith. அது விசுவாசமே. Faith in the Lord. ஆண்டவரில் வைத்திருக்கின்ற விசுவாசம் மட்டுமே. வேறொன்றுமல்ல. Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரியே, whatever be your difficulties, நமது கஷ்டங்கள் எதுவாக இருக்கட்டுமே, whatever be your problems, உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருக்கட்டுமே, whatever be the clashes that are there in your life, உங்கள் வாழ்க்கையிலே சீர்குலைவுகள் எதுவாக இருக்கட்டுமே, even if you are in a stage where the death can attack you, மரணம் உங்களை தாக்கக்கூடிய நிலைமையில் நீங்கள் இருந்தபோதும் கூட, whatever be the difficulties, கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் கூட, even if the whole world is against you, முழு உலகம் உங்களுக்கு எதிர்த்து நின்ற போதும் கூட, let me make it very clear, நீங்கள் உங்களுடைய நிலையை நீங்கள் மிக தெளிவாக வையுங்கள். if you have the faith, உங்களுக்கு விசுவாசம் இருக்குமானால், if you have the faith, உங்களுக்கு விசுவாசம் இருக்குமானால், you can overcome the difficulties. நீங்கள் கஷ்டங்களை மேற்கொள்ள முடியும். How is our life? நமது வாழ்க்கை எப்படி இருக்கிறது? How is our faith this morning? இந்த காலையில் நமது விசுவாசம் எப்படி இருக்கிறது? I'm going to conclude here. நான் இங்கே நிறைவு செய்ய போகிறேன். But ஆனால் the question remains before you. கேள்வி நம் முன்பதாக நின்று கொண்டிருக்கிறது. Each one must answer. ஒவ்வொருவருமே நாம் பதில் சொல்ல வேண்டும். No one can go without answering this question. ஒருவரும் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் இங்கே தப்பித்து போக முடியாது. Everyone must answer this question. அனைவரும் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். How is your faith? நமது விசுவாசம் எப்படி இருக்கிறது? In your words, உங்களுடைய வார்த்தையில், the faith is wonderful, tremendous. விசுவாசம் மிக அற்புதமாய் அழகாக இருக்கின்றது. In your experience, உங்கள் அனுபவத்திலே, how is your faith? உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கிறது? May the Lord give you the needed grace to evaluate your life this morning. ஆகவே இந்த காலை நேரத்தில் தேவன் தாமே நம் வாழ்க்கையில் சீர்தூக்கி பார்ப்பதற்கு ஏதுவான போதுமான கிருபையை தருவாராக. Faith overcomes fears. விசுவாசம் பயத்தை மேற்கொள்கிறது. Faith determines our options. விசுவாசம் நமது தெரிந்தெடுப்புகளை தீர்மானிக்கின்றது. Faith sharpens our visions. விசுவாசம் நமது கண் பார்வை கூர்மையாக்குகிறது. Faith recognizes our dependence. விசுவாசம் நாம் எங்கே சார்ந்து கொள்கின்றோமோ அந்த இடத்தை தீர்மானிக்கிறது. Faith overcomes our difficulties. விசுவாசம் நமது கஷ்டங்களை பிரச்சனைகளை மேற்கொள்கிறது. May the Lord help us in our faith. தேவன் தாமே நமது விசுவாசத்திலே நமக்கு உதவி செய்வாராக. Amen. ஆமென்.